கூடாது. என்னுடைய தண்டனை கர்மத்திற்கான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். தீய கர்மங்களுக்கான கர்ம பலனானது கணபதியின் ஒரு வழியாக கணபதியின் இச்சை நிறைவேறிவிட்டது. அவனுக்கு அவனுடைய வாகனம் கிடைத்து விட்டது. சிந்தித்து பார் ஹனுமான். ஒரு அசுரன் திடீரென உன்னுடைய வனத்தில் தாக்குதல் நடத்துகிறான். ஆனால் ஏன்? அவனை தடுப்பதற்கு நிச்சயம் நாம் இங்கு வருவோம். அந்த நேரத்தில் எவரோ எதையோ நீ இப்பொழுது என்னதான் கூற வருகிறாய் சனி? என்னுடைய கருத்து என்னவென்றால், உண்மையில் நானும் கணேசனும் சந்தேகித்தது, ஒருவேளை இந்நேரம் அங்கே ஏதாவது நடந்திருந்தால். தாயே, உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா சனி? நீ தாயாரிடம் முறையாடி விட்டாயா? தாயார் அங்கு இல்லை ஹனுமான். நான் அங்கு நன்றாக பார்த்து விட்டேன். இல்லாத சமயத்தில் தாயாரை பார்த்துக் கொள் என்றேன் அல்லவா? தாயார் சூரிய சபையில் உள்ளார். தந்தையார் ஏதோ ஒரு காரணத்தினால் சூரிய சபையை உடனடியாக கூட்டியுள்ளார். சூரியன் அஸ்தமிக்கும் வரை சூரிய தேவரும் தேவி சந்தியாவும் சாயா தாயாரும் என்ன ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்களோ. இப்பொழுது என்னவா இப்பொழுது சபையை கூட்டினேன். சூரியலோகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அதை உனது தாயார் சாயா விரைவிலேயே வேண்டியதாயிற்று. அதற்காக தாங்கள் எங்களை மன்னிக்கவும். நான் தனிமையில் சாயாவிடமும் சந்தியாவும் அறிவாள். ஆம் சூரியதேவா, சாயா மற்றும் அவளுடைய வாரிசை பற்றி நான் மிகப்பெரிய கனவு கண்டுள்ளேன்.